இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேனு, உண்மை சொல்லு, அவ என்ன பண்ணா? நீ எதுக்கு தேனு அவன் கண்ட்ரோல்ல இருக்க? அப்படிலாம் இல்லக்கா. தேனு, ஒடிச்சிருவ. அவ எப்பேற்பட்ட கிரிமினல் உனக்கு நல்லாவே தெரியும். வர்ஷினிக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணேன். எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு அவன் கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். இந்த தாலிக்கு எந்த வேல்யூவும் இல்லைன்னு நாங்க அவ்வளவு பேரு சொல்றோம். அதையும் மீறி நீ அவன் கூட போறனா என்ன அர்த்தம் சொல்லு? அவனை நம்பி ஏன் போறதேன்னு? அவன் கெட்டவன்னு நான் வர்ஷினியை காப்பாத்தி உன்னை அவனுக்கு காவ கொடுக்க வச்சுட்டு ஏன் இப்படி பண்ற? இப்ப கூட அரவிந்த் உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாராதான் இருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப நாங்க சொல்றது எதையுமே கேட்காம அந்த அயோக்கியம் தான் முக்கியம்னு ஏன் சொல்ற? அக்கா ப்ளீஸ்க்கா, என்கிட்ட வேற எதுவும் கேட்காதக்கா. தாலி கட்டியாச்சு, அந்த தாலிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. இனிமே பிரபுதான் என் புருஷன், அவரு கூட தான் என் வாழ்க்கை. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லக்கா. என்ன சொன்ன? தேனு, அவன் உன்னை ஏதாச்சும் மிரட்டுறானா? சொல்லு தேனு, எதுவா இருந்தாலும் நீ அக்கா கிட்ட சொல்லு தேனு. நான் சார்ட் அவுட் பண்றேன், ப்ளீஸ் தேனு. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. நான் என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு மரியாதை கொடுக்கறேன். சரியா தப்போ என் வாழ்க்கை அவர் கூட தான். அதான் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்லக்கா. இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா, பாத்துக்கலாம். தேனு, அரவிந்தும் நீயும் எப்படி எல்லாம் லவ் பண்ணீங்கன்னு தெரியும். ஒரு தாலியை கட்டிட்டாங்கிறதுக்காக அரவிந்த நீ அவ்வளவு சீக்கிரம் மனசுல இருந்து தூக்கி போட்டுற முடியுமா? இல்ல அந்த ராஸ்கல் கூட தான் உன்னால சேர்ந்து வாழ முடியுமா? தேனு, பொய் சொல்லாத தேனு, நீ என்கிட்ட நடிக்கிற. உண்மையை சொல்லு தேனு, உனக்கு கெஞ்சி கேக்குற. உண்மையை சொல்லு தேனு, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. பிரபு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. இனிமே அவர்தான் என் புருஷன். இனி யார் என்ன சொன்னாலும் நான் பிரபுவை விட்டு வரமாட்டேன்க்கா.